நம்ம இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்கும் ரொம்பவும் அடிப்படை தேவையா இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த ஆதார் கார்டு. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும், பிரைவேட் ஆஃபீஸ் போனாலும், இல்லைனா ஏதாச்சும் பேங்க் போனாலும் அவங்க கேட்குற முக்கியமான டாக்குமெண்ட் இந்த ஆதார் கார்டு. இவ்வளோ அடிப்படை தேவையா இருக்கிற ஆதார் கார்டு மிஸ் ஆனாலோ இல்லைனா எமர்ஜென்சியாக தேவைப்பட்டாலோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். கூகுள் குரோமில் போயிட்டு ஆதார் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. இதுலேருந்து கெட் ஆதார் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் ஆதாரங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடி, எஸ்ஐடி இப்படி 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 எதாவது சொன்னால் செலக்ட் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆதார் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணுறேன். ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே என்ட்ரு கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்த சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணி வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுங்க. அவ்வளவுதான், உங்கள் ஆதார் நம்பர், ஆதார் கார்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஆதார் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் வித் பாஸ்வேர்டோட. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸியான வழியில் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படி தான். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பற்றி சொல்லிக் கொடுங்க. நன்றி.